கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் நம்ம வாழ்க்கைக்கு போதும். நல்ல ஒரு ஆண்டவர், பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், சொல்லுகிறதை செய்கிறவர். கலங்காதீங்க. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் உங்களுக்கு ஆண்டு அற்புதத்தை செய்கிற ஒரு நாள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஜெப குறிப்புகளை தைரியமாக நீங்கள் அனுப்புங்க. தினமாடி நான் அதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா அற்புதம் செய்வார். சரியா? இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லாரு, என் ஆண்டவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர், என் வழியை செவையாக்குவார். அப்படின்னா வழிகள் சரியான ஒரு பாதையாக இல்லை, கரடு முரடாக இருக்குது. அந்த வழியில் போக முடியாது. நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த பாதை சரியாக தான் நடந்து போகணும்னு நடந்து போக முடியும். பைக்கில் போனால் பைக்கில் போக முடியும், காரில் போனால் காரில் போக முடியும். வழி சரியில்லைன்னா, அந்த பாதை சரியில்லைன்னா ரூட்டில் நம்ம அதில் போய்க்கிட முடியாது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிற பாதையில் தடைகளும் போராட்டங்களும் பிரச்சனை நெருக்கங்களும் இருந்துச்சுன்னா அந்த வழியாக நம்ம வாழ்க்கையில் போய் முன்னேற முடியாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. கோணலும் மாணலுமாகத்தான் அனைவருடைய வாழ்க்கை இருக்குது. எதிர்ப்புகள் நிறைந்திருக்கு, பிரச்சனை நிறைந்திருக்கு, பிசாசின் போராட்டம் நிறைந்திருக்கு. அதை எப்படி மேற்கொள்வது அநேகருக்கு தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வழிகளை ஆண்டவர் செவைப்படுத்துவார், சரிப்படுத்துவார். நீங்கள் போக வேண்டிய பாதையில் இருக்கிற தடுப்பு சூழலை கர்த்தர் உடைத்தறிவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாக இருந்த எரிகோவை அன்று இடித்து போட்டதைப் போல எல்லா தடைகளையும் இடித்து போட்டு எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி வழியை சரிப்படுத்தி நல்ல பாதையில், எந்த பிரச்சனையும் இல்லாத பாதையில் உங்களை நடக்க வச்சு உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நம்ம வழிகளை எல்லாம் செபைப்படுத்துகிற, சரிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசிப்பீங்களா? இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழியை செவைப்படுத்துகிற தேவனே, சங்கீதக்காரராகிய தாவீதுடைய வாழ்க்கையில் வழியை செவைப்படுத்தினீர். அதே போல் இன்றைக்கு இதோ ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில் இவருடைய வழிகளை எல்லாம் செவைப்படுத்துங்க. இவங்க போக வேண்டிய வழியில் இருக்கிற தடுப்பு சுவர்கள் உடையட்டும், தடைகள் விலகட்டும், முன்னேற்றத்தின் பாதை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாக நோயாளிகளுக்காய் பாரம் எடுத்து ஜெபிக்கிறேன். சகல நோய்களும் இவர்களை விட்டு இப்போது விலகி போவதாக. இந்த முதல் அவங்க சுகமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரின் நீர் இப்பொழுது ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே போல் ஆண்டவரே, தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்க தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.